விசாகன் என்பவர் ஒரு ஊழல் பெருவழி. விசாகன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல தலைவர்களிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதை நிரூபிக்கப்படும் அளவிற்கு அவரிடம் இருந்த SMS, வாட்ஸ்அப் மற்றும் இமெயில்களை எல்லாம் நன்றாக பதிவு செய்து விட்டார்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் வலையை பிடித்து விட்டது அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் நரேந்திர மோடி சேர்ந்து கொண்டு. அவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள். 30,000 கோடி ஊழல் என்று பழனிவேல் தியாகராஜன் சொன்னாலே அது நிரூபணம் ஆகிறது. இப்பொழுது தம்பி டியர் தம்பி அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அந்த டியர் தம்பி யாரா இருக்கும் சார்? தம்பி என்று சொல்வது யார்? அந்த தம்பி வரும், வெளிச்சத்தில் வரும், கூடிய விரைவில் வரும் அந்த தம்பி என்பது. காரணம், சினிமா துறையில் தம்பி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளு சினிமா துறையில் இருந்தவர் தான் இப்போது பதவியில் இருக்கிறார்கள். வணக்கம். கடந்த 2 தினங்களாக அமலாக்கத்துறையின் பிடியில் டாஸ்மார்க் நிறுவன மேலாண்மையாளர் திரு விசாகன் உள்ளார். அது மட்டும் இல்லாமல் 6க்கு மேற்பட்ட இடங்களில் இடி ரைடு நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக டான் பிக்சர்ஸ் முக்கிய தொழிலதிபர் தமிழ்நாட்டில், இவர்களிடமும் ரைடு போய் கொண்டிருக்கிறது. ரத்தீஷ் அவர்கள் தலைமறைவாக உள்ளதாக தகவல் உள்ளது. இதை பற்றி தெரிந்து கொள்ள டெல்லி மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்களிடம் கேட்டு தெரிந்துப்போம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம் பா. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். தாங்கள் அறிமுகப்படுத்தியது மாதிரி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய ரெய்டு நடக்கிறது சென்னையில். அதன் மூலமாக 2 கருத்துகள் வருகின்றன. ஒன்றே ஒன்று, திராவிட முன்னேற்ற அரசாங்கத்தின் மீது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பது தமிழக அரசாங்கத்தின் மீது கேஸ் போட்டிருக்காங்க. நாட் இண்டிவிஜுவல், டிபார்ட்மெண்ட் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அதுல விசாகன் என்பவர் ஒரு ஊழல் பெருவழி. விசாகன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல தலைவர்களிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதை நிரூபிக்கப்படும் அளவிற்கு அவரிடம் இருந்த SMS, வாட்ஸ்அப் மற்றும் இமெயில்களை எல்லாம் நன்றாக பதிவு செய்து விட்டார்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். டெல்லியில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால், டெல்லியில ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி ஒன்று போட்டு, அந்த கண்ட்ரோல் ரூம்ல எப்படி விசாகனுடைய தொடர்புகள் இருக்கின்றன, குறைந்தது 3 தொலைபோன்களை வைத்துக் கொண்டிருந்தார் அவர். 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, இந்த மாதிரி 3 போன் வச்சிருந்தார். அந்த 3 போன்லயும் அவர் ஒரே ஒரு ஆளை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காரு வெவ்வேறு டயத்துல. இதெல்லாம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அந்த கால் டேட்டா ரெக்கார்ட்ல வந்துருச்சு. அவங்க டைப் அடிக்கிறாங்க அந்த லேப்டாப்ல, அதுவும் வந்துடுச்சு. அதனால தான் அவங்க கீழ்ச்சி போட்டாங்க. வெள்ள கீழ்ச்சி போட்டதுனால வந்த வம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய நிலைமையில் ஊழல்கள் நடந்ததை ஊழலை மறைக்க பார்க்கிறது தமிழக அரசாங்கம். எங்க ஒரு டிபார்ட்மெண்ட் மேல கேஸ் போடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் மட்டும் யாருங்க போவாங்க? அது யாரை காப்பாற்றுவதற்காக? கண்டிப்பா இல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியை வைத்துத்தான் இன்று காலை தினமலர், தினமணி போன்ற பத்திரிகைகள் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து, அதையும் தவிர டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பேசிய பிறகு எனக்கு கிடைத்த ஒரே ஒரு தகவல், கூடிய விரைவில் விசாகன் கைது செய்யப்படுவார். அதற்கு பிறகு அவரிடம் இருந்து எடுபட்ட சில ஆவணங்கள் மூலமாக திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியை தொடரும். எங்க ஒன்னு பிடிக்க போனா இன்னும் நீங்க நவருது பாருங்க. அது சினிமா துறையில வேற போயிடுச்சு. அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா, மின்வாரிய முன்னாள் PRO மேகநாதன் வீட்டுக்கு கூட ரைட் நடக்குது. ஆமா 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 ஆமா, அது மாதிரி 15 பேர் நடக்குது. மொத்தம் 140 பேர் ரைட் பண்றாங்க. அதுக்காக தான் அந்த கண்ட்ரோல் ரூம்ல வச்சுட்டு ஒருங்கிணைக்கிறார்கள் டெல்லியில். ஆக மொத்தம் இதை பார்த்தால் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வசீகனுக்கு ஒரு மாபெரும் இன்னல்களை தெரிவிக்கிறது என்று தான் வருகிறது. வீரமணி ஹரிஹரன் சார், இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா, அந்த ரத்தீஷ் அவர் முக்கிய தொழிலதிபர். இவருக்கும் இந்த வழக்குக்கும் இந்த விசாரணைக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? இது டாஸ்மார்க்ல நடக்குது. அவருக்கும் அரசாங்கத்துக்கும் இந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த விதத்திலுமே அவர் 2 கேஸா பிரிச்சிருங்க ஹரிஹரன். ஒண்ணு கிடையாது, இது 2-3 கேஸ்கள் நடக்கின்றன.
மொத்தம் 13 கேஸ் தமிழ்நாடை பொறுத்து மட்டும் நிலவில் இருக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல. அந்த 13 கேஸ்ல இது நடக்கிறது எல்லாமே இந்த சினிமா தொடர்புகளுக்கு தனி கேஸ். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் தனி. இன்று மாலை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக ஒரு அறிக்கை வர இருக்கிறது. அதை தெளிவுபடுத்துவார்கள் வீரமணி. வர வர பாருங்கள், நிலையை பாருங்கள். வரக்கூடிய நிலைகளில் கண்டிப்பாக டாஸ்மார்க் தனி, சினிமா துறை தனி, ரெட் ஜெயண்ட் தனி, டாஸ்மார்க் தனி, அப்படி பார்க்க வேண்டும். இதில் 2 கேஸ்கள். மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் வலையை பிடித்து விட்டது அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் நரேந்திர மோடி சேர்ந்து கொண்டு. அவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள். குறைந்தது 30,000 கோடி ஊழல் என்று பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரே, அது நிரூபணமாகிறது இப்பொழுது. அவர் யார் யார சொன்னாரு? எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படும் பொழுது கவிதா என்று சொல்லக்கூடிய கே சந்திரசேகருடைய மகள் 100 கோடி கொடுத்தார் என்று சொன்னாரு. இப்ப 1000 கோடி வந்திருக்குது பாருங்க. அந்த 1000 கோடி எப்படி வந்தது? டோட்டல் அமௌண்ட் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது 30,000 கோடின்னு சொன்னாங்க. அது எப்படி வந்தது? ஸோ இதையெல்லாம் ஒன்றிணைத்து பார்த்தால் கண்டிப்பாக தங்களுடைய நிலைகளுக்கு உங்கள் மூலமாக நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று. ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகு இது ஆபரேஷன் திமுக. கண்டிப்பாக அடுத்த ஓரிரு வாரங்களில் 11 இடங்களில் கண்டிப்பாக எப்படி பாகிஸ்தானில் 11 குண்டுகள் போட்டு தகர்த்தெறிந்தார்களோ விமான நிலையத்தை, அதே மாதிரி அண்ணாமலை சொன்னாரு இதுல இருந்து செங்கல் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு. அண்ணா அதிகாரத்திலிருந்து 3 செங்கல் எடுத்துட்டாரு. ஏங்க பொன்முடி அவரா வாயால வந்து மாட்டினாரு. அண்ணாமலைக்கு பொன்முடிக்கு சம்பந்தமே கிடையாது. வளரினாரு வைஷ்ணவம் சைவம் சொல்லிட்டு நின்றுக்கிறது உட்காந்துக்கிறது வாயில மாட்டின்றார். செந்தில் பாலாஜி வாயில மாட்டின்றார். இப்போ இந்த வசீகன் மாற்றியது அதிகாரி அல்ல. அவரை ஏன் பாதுகாக்கிறார்கள்? தமிழக சீஃப் செக்ரட்டரி என்று தான் மத்திய அரசாங்கத்தில் கேட்கிறார்கள். மத்திய நிதித்துறை செயலாளர் விசாகனுடைய எப்படி அவர்தான் செய்திருக்கிறார்கள் என்று. ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் விசாகனுடைய விஸ்தாரம் விஸ்வரூபம் எடுக்கும். அது திமுகவுடைய முதல் குடும்பத்தை போய் தாக்கும். இரண்டாவது, இங்க சில முக்கிய பத்திரிகையாளர்கள் சொல்வது டிவிசி வழக்குகளை வந்து டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட வழக்குகளை ரத்து செய்வதற்காக டிவிசி முயற்சி செய்தது. அதை கண்டுகொண்ட வந்து இடி உடனடியாக இந்த ரைடை தொடங்கி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த மாதிரி கருத்து இல்லைங்க. இடி போட்டது அத்தாரிட்டியின் பேர்ல போட்டிருக்காங்க. சில புகார்களின் பேர் போட்டிருக்கிறார்கள். இனிமேல் மாத்திரப்ப டிவிசியோ இல்ல சிபிசிஐடியோ ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. தமிழக போலீசார் என்ன ஒண்ணா நினைச்சு பண்ணலாமே. வரக்கூடிய நாட்களில் இது ஒரு பிரச்சனையாக மாறும். மாபெரும் விஸ்வரூபம் எடுக்கும். டாஸ்மாக் என்பதனுடைய ஊழல் இருக்கிறதே, அது விசாகனுடைய முடிவில் இருக்காது, பல இடத்திற்கு கொண்டு சேர்க்கும். அந்த ரோடு வந்து பெரிய இடத்துக்கு போயிடும். புரியுது சார், புரியுது. இதுல வந்து ஆகாஷ், அவர் டான் பிக்சர்ஸோட ஆகாஷ் வந்து அவரும் இப்போ விசாரணைக்கு உட்பட்ட செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து டான் பிக்சர்ஸ்ங்கிற ஒரு திரை நிறுவனத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ரைடு என்பதும் வந்து இடி டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட ரைடு. இதுல டான் பிக்சர்ஸ் உள்ள வராரு. இன்னொரு பக்கம் ஒரு தொழிலதிபர் உள்ள வராரு. இன்னொரு பக்கம் வந்து மின்சார வாரியத்துல முன்னாள் PRO உள்ள வராரு. இதுல இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல போனா இன்னொரு நிறுவனமான வந்து ஆகாஷ் அவர்கள் உள்ள வராரு. அவர் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட், இப்ப ரீசெண்டா வந்து கூட ஸ்மார்ட் கேமரா பள்ளிக்கல்வித்துறையில வந்து அவர் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாரு. 920 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட். எங்க சார் ஒரு முடிச்சு வந்து எங்கெங்கெல்லாமோ போய் விழுது. இது எப்ப சார் இது முடிச்சு அவுக்க போறாங்க இடி? ஒரு முறிச்சு அமைப்பது என்று மிக மிக கடினமான காரியம். காரணம் என்ன என்று கேட்டால் அவர்கள் அவ்வளவு பின்னல்களை பண்ணி விட்டார்கள். முடிச்சு போட்டு இதில் முடிவது என்ன? முடிச்சு போட்டு அவித்தால் அது முதல் குடும்பத்தில் தான் முடியும். அவ்வளவு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதிகாரத்தை தனக்கு மேல ஒருத்தருமே இல்லை நினைச்சுன்னு அட்ராசிட்டி பண்ணாங்க இத்தனை நாளைக்கு. கடைசியில வந்துட்டு பாருங்க, பொதுமக்கள் அனைவரும் கொந்தளித்திருக்கிறார்கள்.
பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். இன்று தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 30-40 சீட் கூட வராதுங்க. அவ்வளவு சீக்கிரமாக ஒரு அழிவு பாதையில் சென்று இருக்குது. காரணம், எத்தனை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இருக்கானோ அத்தனை 10,000 கோடி இருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கும் என்ன லூட் அடிச்சு வச்சிருக்காங்க சார். இது மாதிரிதான் வருது. இப்ப நீங்க சொன்னீங்களே டாஸ்மாக்ல இருந்து CDR என்று சொன்னால் கால் டேட்டா ரெக்கார்டர் என்று பெயர். இது இதுல உங்களுக்கு போன் பண்ணேன்னா 3 மணி 15 நிமிஷத்துக்கு ராஜகோபாலன் வீரமணியோட பேசினா பதிவாயிடும். இது என்ன பதிவாகுதுன்னு தெரியாது. ஆனா வாட்ஸ்அப் பண்ணுமான்னு டீட்டெயில்ஸ் வந்துடும். அந்த வாட்ஸ்அப்ல தான் இந்த மாதிரி சினிமாக்காரங்க பேர்லாம் இருக்குது. ஆக மொத்தம் இந்த டாஸ்மார்க்கு ஊழல் பணங்கள் சினிமா துறையிலும் போயிருக்கிறதா என்று தான் பார்க்க இருக்கிறார்கள். எல்லாத்தையும் முடிச்சு வச்சுங்க. அக்டோபர் நவம்பருக்குள்ள திமுக படக்கூடிய பாடு பாருங்க, ரொம்ப மோசமா இருக்க போகுது. அதே மாதிரி சார், நேத்து விசாகன் அவர்களோட வீட்டுல இருந்து வாட்ஸ்அப்போட சாட்ஸ் எல்லாமே ஹிஸ்டரியா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தாங்க. அதை வெளியே போட்டிருந்தாங்க. அதை இடி எடுத்து பார்த்திருந்தாங்க. அதுல குறிப்பிட்டு தம்பி தம்பி டியர் தம்பி அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அந்த டியர் தம்பி யாரா இருக்கும் சார்? அது நம்ம இதை பற்றி பேச வேண்டாம். விசாரணை முன்னிலையில் இருப்பதனால் தம்பினா நான் கூட இருக்கலாம் இல்லையா? நானும் தம்பி தானே. மு.க. ஸ்டாலின் அப்பான்னு சொல்லும் போது நான் தம்பி தானே. ஆக மொத்தம் அதை பற்றி விசாரணையில் வரும். ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த சாரை யாரு பிடிக்க முடியல. யார் அந்த சாருக்கு விட தெரியல. அந்த தியாகி யாருன்னு பிடிக்க முடியல. இப்ப இந்த தம்பி யாருன்னு பிடிக்க முடியல. தம்பி நானாக கூட இருக்கலாம். மு.க. ஸ்டாலினுக்கு தம்பி நான் அல்ல, அவருடைய வயதை விட பெரிய நான். இருந்தாலும் தம்பி என்று சொல்வது யார்? அந்த தம்பி வரும், வெளிச்சத்தில் வரும், கூடிய விரைவில் வரும் அந்த தம்பி என்பது. காரணம், சினிமா துறையில் தம்பி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆளு சினிமா துறையில் இருந்தவர் தான் இப்போது பதவியில் இருக்கிறார்கள். ஆமா சார். அதுபோக விசாகன் அவர்கள் மீது கண்டினியூஸா நேற்றும் அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு எடுத்து கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விடிய வேற அவர்கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க. இப்போது கூட அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்துலதான் விசாரணைக்காக எடுத்து கூட்டு போயிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? கண்டினியூஸா ஒரு IAS அமலாக்கத்துறை 2 நாள் அவருடைய பிடியில் இருக்கிறார். டெல்லியில கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அவர் ஒத்துழைக்கவில்லை விசாரணைக்கு. எது கேட்டாலும் மறுக்கிறார், எது கேட்டாலும் தெரியாது என்று சொல்லுகிறார்கள். 18 முதல் 20 கேள்விகளை கேட்ட பிறகு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அது எப்படிங்க முடியும்? இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம். உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கு, எனக்கு ஞாபக சக்தி இருக்கு. சிலதான் டிஜிட்டலைசேஷன் ப்ரூவ் பண்ணக்கூடிய எவிடன்ஸ் வந்துடுச்சு. அதை காமிச்சு கேட்டா மறந்து போயிட்டு சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஆக மொத்தம் இதையெல்லாம் மறைந்து மறக்க வேண்டும் என்றால் ஏதோ விசாகன் மூடி மறைக்கிறார். அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இருக்கும். நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேட்ட முழுக்கம் இன்று மாலை 17ஆம் தேதி சாட்டர்டே ஈவினிங் ஒரு அறிக்கை வரும். நீண்ட அறிக்கை ட்விட்டர்ல போட போறாங்க. அந்த அறிக்கை வந்துடுச்சுன்னா விசாகனையும் கைது செய்தாட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள். டெல்லியில் 3 மணி நிலவரம் அதுதான் வீரமணி. அது மட்டும் இல்லாம சார், திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தார், இந்த வழக்கு இந்த விசாரணை எல்லாமே டெல்லி சத்தீஸ்கர் மாதிரி இங்கேயும் போய் முடியும்னு. அதை நோக்கி பயணத்தை தான் இப்ப சென்றுட்டு இருக்கு. திரு ரதீஷ் அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாம அரசியல் வட்டாரங்களில் நெருங்கிய லெவல்ல இருக்கிறார், அதிகாரி வட்டாரங்களும் நெருங்கிய லெவல்ல இருக்கிறார். இது அடுத்த கட்ட முதல் குடும்பத்தை தொடர்றதுக்கு மாதிரி தெரியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா பத்திரிகைகளுமே வந்திருக்குது சார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே சார். நான் உங்களை சார் சார்னு சொன்னா நீங்க கூச்சிக்காதீங்க. நீங்க அந்த சார் இல்ல. புரியுது. ஏதோ ஒரு சார் இருக்காரு, எங்கேயோ வெளில இருக்காரு. அவர் தம்பி ஆயிட்டாரு. இப்ப சார் தம்பி ஆயிட்டாரு, தியாகி ஆயிட்டாரு. ஆக மொத்தம் அப்பா, தம்பி, சார், தியாகி இதெல்லாம் புது புது நூதன வாழ்கள் எப்படி ஒன்றியம் என்று கண்டுபிடித்தார்களோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேங்க, தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் என்ன செய்கிறார்கள்? வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா சார்? வேடிக்கை பார்க்கல, 15 கோடி வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. பிளாக்ல வாங்குறாங்க பாருங்க, 15 கோடி மாசத்துக்கு. அதை தான் மு.க. ஸ்டாலின் எலெக்ஷன் கமிஷன் ஏறி அம்பலப்படுத்தி விட்டாரே.
மாசம் சந்தா வருகிறதே. காங்கிரஸ் என்ன செய்கிறது? அந்த செல்வ பெருந்தகைக்கு ஒரு கேஸ் போட்டு கொடுத்துட்டாங்க, கான்ட்ராக்ட். அதனால வாயடிச்சு வாய்க்கரிசி. திமுக தோழமை கட்சிகள் என்பது வாய்க்கரிசிக்குத்தான். அது மட்டும் இல்லாம சார், இடி எப்போதுமே ஒரு ரைடு எடுத்து அதுக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு முறையும் ரைடு எடுக்கும் போது இங்க தமிழக மக்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி இருக்கு. வெறும் விசாரணையே மட்டும் போய் கொண்டு இருக்கிறது. இது வந்து எப்போ முடிவுக்கு வருங்கிற மாதிரி. ஆல்ரெடி வந்து அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சார். இப்ப பண்ணாலும் கேஸ் யார் சார் போடுறாங்க? திமுக தானே சார் போடுறது. இப்ப கேஸ் போட்டு ஒரு 6 மாசம் நீக்க அடிக்கிறாங்க. இது கூட கேஸ் போடுவாங்க பாருங்க. இந்த கேஸ் 10 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருக்குன்னா ஒரு 3 மாசம் அந்த கேஸ் தானே ஆச்சு. சுப்ரீம் கோர்ட் போட்டு ஆக மொத்தம் சட்டப்பிரிவு, சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், நுணுக்கங்களை வைத்துக் கொண்டு செய்கிறார்கள். எது இருப்பினும் பொதுமக்கள், நீங்க யாருன்னா பண்ணாங்க, பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி டெல்லியில் கேஜ்ரிவாலை தூக்கி அடித்தார்களோ, சரத்பவாரை எப்படி மகாராஷ்டிராவில் தூக்கி அடித்தார்களோ, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டிலிருந்து 2026 தூக்கி அடித்து எடப்பாடி பழனிசாமி உட்கார வைப்பார் என்று நான் சொல்லவில்லை, சமூக வலைதளங்கள் சொல்லவில்லை, ஆங்கில தொலைக்காட்சிகள் டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், இந்தியா டுடே, என்டிடிவி போன்ற கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமாவுக்கு பிறகு, பொன்முடியினுடைய ராஜினாமாவிற்கு பிறகு என்று சொல்லி. இறுதியா ஒரு கேள்வி சார். நம்ம முதல்வர் அவர்கள் 5 நாள் வந்து அரசுமுறை பயணமாக ஊட்டி சென்றுள்ளார். அந்த நேரத்தில் இந்த ரைடு நடக்கப்பட்டுள்ளது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு எங்க சம்பந்தம் கிடையாது சார். ரைடு நடக்கணும்னா 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணுவாங்க சார். இவர் அங்க போனாங்கிறதுக்காக கிடையாது. அப்படி இங்க சிலர் சொல்லிட்டு இருக்காங்க, முதல்வர் ஊர்ல இல்லாதனாலதான் இந்த ரைடு நடந்திருக்குன்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சென்னையில இல்லாத இருக்காருன்னு வச்சுங்க, தினம் நடக்குமென்னு. அது சென்னையில இருந்தா நடக்கக்கூடாதுன்னு இருக்கு. இந்த சென்னையில இருக்கும்போது எவ்வளவு ரைடு நடந்துருக்கு அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எது இருப்பினும் மு.க. ஸ்டாலினுக்கு பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுதும், திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசும் பொழுதும் எனக்கு இரவில் தூக்கம் வருவதில்லை என்று சொன்னாரே, அது நிறுவனமாகிவிட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். வீரமணி, மிக்க நன்றி சார். உங்கள் நேரத்தையும் கருத்தையும் மிக்க நன்றி சார்.